ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குற நம்ம வெளிநாட்டு நண்பர்களுக்கு சவுதி அரசாங்கம் உங்களோட இகாமை எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று முக்கியமானது மெடிக்கல் இன்சூரன்ஸ். இனிமேல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் உங்களால் இகாமா ரினியூவல் பண்ணவே முடியாது. இந்த புதிய விதி யாருக்கெல்லாம் பொருந்தும், இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும், நீங்கள் உங்கள் ஃபேமிலியை சவுதிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டாயமாக இல்லையா, இன்சூரன்ஸோட ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணுமா இல்லை உங்கள் எம்ப்ளாயர் பே பண்ணணுமா, இகாமா ரினியூவலுக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுக்கணும், இதில் வெளிநாட்டவர் நாம் என்ன கவனிக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சின்ன தப்பு பண்ணிங்கன்னா உங்களோட இகாமாவை ரினியூவல் பண்ண முடியாது. சவுதி அரசாங்கத்தோட கவுன்சில் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் ஜவாதத் சேர்ந்து ஒரு புதிய சிஸ்டமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த சிஸ்டம் என்னென்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் இகாமா ரினியூவல் சிஸ்டம். ரெண்டையுமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஆட்டோமேஷனாக மாற்றிருக்காங்க. உங்கள் எம்ப்ளாயர் இல்லாட்டி ஸ்பான்சர் உங்களுக்கான இன்சூரன்ஸை ரினியூ பண்ணலாட்டியோ இல்லை மறந்துட்டாலோ இகாமா ரினியூவல் ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் பிளாக் பண்ணிடும். இதற்கு முன்னாடி இந்த ப்ராசஸை மேனுவலாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஹெச்ஆர்எஸ்டி அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேர்ந்து செக் பண்ணுறதுனால சிஸ்டம் வழி தான் இது ப்ராசஸ் ஆகும். இகாமா ரினியூவலுக்கு 3 முக்கிய டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி வேலிடாக இருக்கணும். ஒர்க் பெர்மிட் ஃபீ ஹெச்ஆர்எஸ்சி சிஸ்டம் மூலம் பண்ணியிருக்கணும். இகாமா ஃபீ ஜவாதத் மூலம் பண்ணியிருக்கணும். இந்த 3 ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆலாட்டி உங்களோட இகாமா ரினியூவல் ரிஜெக்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக, உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் உங்களோட ஒர்க் பெர்மிட்டை ரினியூ பண்ணிட்டீங்க. சிஸ்டமில் என்ன காட்டுன்னா மிஸ் மேட்ச் டிடெக்டர்னு தான் காட்டுமே தவிர உங்களோட இகாமா அப்டேட் ஆகாது. உங்களோட ஃபேமிலியை டிபெண்டன்ட் விசாவில் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. உங்கள் ஃபேமிலியோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆனால் கூட உங்கள் இகாமாவை ரினியூவல் பண்ண முடியாது. ஏன்னா சிஸ்டம் வழியாக ப்ராசஸ் பண்ணுறதுனால அது பிளாக் பண்ணிடும். உங்களோட இகாமா டிபெண்டனோட இன்சூரன்ஸ் ரெண்டுமே சேர்த்து லிங்க் பண்ணி தான் அந்த சிஸ்டமில் பதிவு பண்ணியிருப்பாங்க. இது யூனிஃபைடு ஹெல்த் ரெக்கார்ட் சிஸ்டமில் பதிவு செய்கிறதுனால உங்கள் டிபெண்டனோட இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆனாலும் உங்களால் இகாமாவை ரினியூவல் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இன்சூரன்ஸே இல்லாமல் இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும்னா, உங்களோட இகாமா ரினியூவல் பண்ணுறது தடுக்கப்படும். ஹாஸ்பிட்டல் இல்லை கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடைக்காது. எமர்ஜென்சி கேர் கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்சர்வ் குவா போன்ற ஆன்லைன் சர்வீஸ் கூட வேலை செய்யாது. உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறத மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரியால் வரை அபராதம் போடுவாங்க. ஏன்னா எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் சட்டம். உங்களுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆக்டிவ்ல இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். கூகுளில் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் சவுதி என்று டைப் பண்ணிங்கன்னா அதில் இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்கொயரி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இகாமா நம்பர் என்ட்ரி பண்ணி செக் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி, பாலிசி நம்பர், எக்ஸ்பயர் டேட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்டேட் ஆகலாட்டி இல்லை எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஸ்பான்சருக்கு உடனே தெரியப்படுத்தி ரினியூ பண்ண சொல்லுங்கள். இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நாம தானே பே பண்ணணும் அப்படின்ற டவுட் வரும். ஆனால் சவுதியோட லேபர் லா படி உங்களோட எம்ப்ளாயர் தான் உங்களுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணணும். சில சின்ன கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை உங்களுக்கான சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது சட்டப்படி தவறு. இதை நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலான குவா அண்ட் முடாட் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலிக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் தான் பே பண்ணி ரினியூவல் பண்ணிக்கணும். இந்த இன்சூரன்ஸை ரினியூவல் பண்ணுறதுனால வெளிநாட்டவர் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, புது ரூல்ஸ் படி எல்லா வெளிநாட்டவருக்கும் அடிப்படையான மருந்து சேவைகள் கிடைக்கும். கன்சல்டேஷன் அண்ட் ஓபி ட்ரீட்மெண்ட், ரெகுலர் மெடிசனு, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கான அட்மிஷனு, எக்ஸ்ரே, ஸ்கேன்ஸு, மைனர் சர்ஜரிஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸு. உங்களுடைய இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே உங்களோட எம்ப்ளாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா சில இன்சூரன்ஸ் கம்பெனி ரினியூவல் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூஃபை இமெயில் காப்பியாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் ஹெச்ஆர் மிஸ்டேக் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலியோட இன்சூரன்ஸும் ஒரே இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்தால் ஈஸியாக நம்மளால் ட்ராக்கிங் பண்ண முடியும். இந்த இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுல வெளிநாட்டோர் நாம் என்ன கவனிக்கணும்னா, உங்களுடைய இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆன பிறகு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஸ்பான்சருக்கோ நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா உங்கள் இகாமா ரினியூவல் லேட் ஆகிரும். டூப்ளிகேட் பாலிசி வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. சிஸ்டமில் எரர் காட்டும். இகாமா எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியை ரினியூ பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஃபைன் கட்ட வேண்டி வரும். நீங்கள் பண்ணுற சிறிய தப்புனால உங்களோட இகாமா ரினியூவல் ரொம்ப பெரிய டிலே ஆகிரும். அதனால் எக்ஸ்பயர் டேட்டை ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே வாங்க. சவுதி அரசாங்கம் இந்த விதி மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, தொழிலாளர்களோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் மெடிக்கல் இன்சூரன்ஸை அவங்க ரினியூவல் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒர்க் பெர்மிட், அதுக்கப்புறம் தான் இகாமா ரினியூவல் பண்ணுறதெல்லாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற வெளிநாட்டவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.